ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திங்களூர் சந்திர பகவான் கோயிலில் இருக்கோம். இதுதான் கோயிலோட அவுட் சைடு. இதுள்ளார தான் என்ட்ரன்ஸ். இப்படி தான் வரணும். வந்தோன்னே இப்படி நேராக போகணும். இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பெரியநாயகி, அதாவது சிவனும் பார்வதியும் தான். சிவன் வந்து கைலாசநாதர்னும், அம்மா வந்து பெரியநாயகி அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுதான் வந்து சந்திர பகவானோட எல்லை. பாருங்கள், சிவன் காமிக்கிறேன். இங்கே வந்து வேண்டிட்டோம்னா மன உளைச்சல் வராது, மனக்கசப்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து மனக்கசப்பு வராது அப்படிங்கிறாங்க. அந்த பாருங்கள், சிவன் தெரிகிறார் பாருங்கள். நல்லா சிவனை தரிசிக்கோங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிறேன். வந்தோடனே ஃபஸ்ட்டு விளக்கு போட்டுட்டேன். இந்த பாருங்கள், பெரியநாயகி அம்மா. இதுக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இந்த ஷற்பூரணி தீர்த்தம் அது வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. தீர்த்தம்லாம் எதுவும் இல்லை முன்னாடி. இதெல்லாம் சிவனோடது. இருங்க, சந்திர பகவான் காமிக்கிறேன். சந்திர பகவான் தரிசனம் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க சந்திர பகவானை பாருங்கள். இதுதான் சந்திர பகவான். இப்போ நம்ம வந்து கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயில் முன்னாடி ஒரு ஷற்பூரணி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி தீர்த்தம் இருக்குது. இந்த பாருங்கள், சூரிய பகவானை கும்பிட்டுட்டு நம்ம நேராக கோயிலை உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட கோபுரம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி வந்த நேரம் வந்து ரொம்ப நல்ல நேரம்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா வெயிலே கொஞ்சம் கூட இல்லை, நல்லா இருக்குது, கிளைமேட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கோயில் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்து கதைகள் வந்து என்ன இதோட வரலாறு அப்படிங்கன்னா, இதில் வந்து திருஞான இது வந்து சோழர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. சோழர்களால் கட்டப்பட்டதுனால இதில் வந்து திருநாவுக்கரசர் இருக்கிறார் இல்லையா, அவர் அப்புறம் மாணிக்கவாசகர், இவங்க வீட்டில் வந்து உணவு இருந்துறதுக்காக அந்த பாருங்கள் வில்வ காய் பாருங்கள், வில்வ மரம் பாருங்கள், விநாயகர் இருக்கார். இடையில உங்களுக்கு நான் இப்படி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து உணவருந்த வரும்போது அங்கே வந்து அந்த வீட்டில் ஒரு பையன், அந்த மாணிக்கவாசரோட பையனுக்கு வந்து வாழை மரம் பக்கம் போகும்போது பாம்பு வந்து தீண்டதுனால, அப்படி இருந்தும் நம்ம திருநாவுக்கரசர் வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாங்க, இந்த விஷயத்தை நம்ம வந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே படுக்க வச்சுருந்தாங்களாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட திருநாவுக்கரசர் வந்து சாப்பிட்டு முடித்தோடனே நேராக இந்த கைலாசநாதர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து மனமுருக வேண்டி அப்பூதி வடிகள், அப்பூதின்னு சொல்கிறாங்க, அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறதுனால அந்த பையன் வந்து உயிர் திறந்துட்டான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. பாருங்கள், மரம்லாம் சூப்பராக இருக்குது. கோயில் நல்லா அமைதியாக நல்லா காலியாக தான் இருக்குது. திங்கக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இங்கே கூட்டம் வரும். அதாவது ரொம்ப விசேஷ நாட்களில் திங்கக்கிழமை ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறாங்க. துர்கை அம்மா இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சண்டிகேசர் வந்து வெறும் தனியாக தான் இருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேசர் வந்து அவங்க மனைவியோடு இருப்பாங்க. காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள். எப்போதுமே எல்லா இடத்துலையுமே சண்டிகேசர் வந்து அவங்க தனியாக இருப்பார். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க மனைவியோடு இருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல தரிசனம், கோபுர தரிசனம் பாருங்கள். ரொம்ப அமைதியாக இருக்குது, பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது. கஜலக்ஷ்மி இருக்குது பாருங்கள். இங்கே சிவன் கோயிலில் வந்து பிரம்மா இருப்பாங்க, காலபைரவர் இருப்பாங்க, அப்புறம் வந்து முருகன் இருப்பாங்க, விநாயகர் கூட இருப்பாங்க. ஆனால் கஜலக்ஷ்மி, சண்டிகேஸ்வர் வந்து மனைவியோடு நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். கோயில் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா வாங்க. எல்லாம் வல்ல இறைவன் நம்மளை நல்லபடியாக காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள் எதுனாலும். தேங்க்யூ.